அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானுக்குள் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி சந்திக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்னென்ன மாதிரியான விவரங்களை பிரதமர் மோடி அவரிடம் தெரிவிப்பார்? விவரம். பிரதமர் மோடி இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் தற்பொழுது அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக இந்தியா 9 பயங்கரவாதிகள் கூடாரங்களை அழித்துவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கை குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமாக பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து இது தொடர்பான விளக்கம் அளிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவம் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளாக சென்று அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறது. இதில் 80க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் உயிரிழந்திருக்கின்றன. இந்த சூழல்ல இந்திய ராணுவம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை, அது குறித்தான தகவல்கள் உள்ளிட்டவங்களை நேரில் சென்று விளக்கம் அளிப்பதற்காக பிரதமர் மோடி குடியரசுத் தலைவரை சந்திக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் கூடப்பட்டிருந்தது. அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் என்ன நடந்தது என்ற விவரங்களை அளிப்பதற்காகவும் குடியரசுத் தலைவரை சந்தித்து விளக்கமானது மத்திய அரசு தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 15 நாட்களுக்கு மேலாக, அதாவது பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்ட நாளில் இருந்து 15 நாட்களாக பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கும் என்று காத்திருந்த இந்தியா ஏமாற்றத்துடன் எந்த நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு பயங்கரவாதிகளுக்கு பதிலடியை கொடுத்திருக்கிறது. இந்த நேரங்களில் பாகிஸ்தானுக்குள்ளாக இந்திய ராணுவம் சென்றிருக்கிறது. வான்வெளி தாக்குதல் மூலமாக, ட்ரோன்கள் மூலமாக அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. குண்டுமலை பொழியப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பாக குறிவைத்து பயங்கரவாதிகளுடைய பயிற்சி முகாம், தலைமையகம், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்தான விளக்கங்களையும் விவரங்களையும் இந்தியாவின் உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை சந்தித்து விளக்கமாக கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தின் அடிப்படையிலும் தார்மீக கடமை அடிப்படையிலும் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்று நேரில் சந்தித்து விளக்கம் அளிப்பார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் தற்பொழுது ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் சமாதானமாக ஆவது தயார், ஆனால் இந்தியா அது போன்ற சூழலுக்கு இல்லை என்ற போன்று இந்தியாவின் மீது குற்றச்சாட்டு வைப்பது போல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பயங்கரவாத முகத்தை இந்தியா தோலுரித்து காட்டியிருக்கிறது. அவர்கள் உலக அரங்கில் ஆதாரத்துடன் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். இந்த நேரத்துல பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் அவர்களை சந்தித்து பாகிஸ்தானுடைய இந்த கவலைக்கரமான நாடகத்தையும் விவரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு கடந்த 30 ஆண்டுகளாக துணை போய் நின்றதுதான் அந்த நாடு, பாகிஸ்தான் நாடு தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு காரணம் என்று அந்த நாட்டினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றவர்களே அண்மையில் தெரிவித்திருந்ததை நாம் பார்த்திருந்தோம். குறிப்பாக தற்பொழுது அவர்கள் ஒரு வெள்ளை கொடி காட்டுவது போன்ற ஒரு பாசாங்கு நாடகத்தை அரங்கேற்ற முயற்சிக்கிறார்கள். இதனை நன்கு அறிந்திருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் அது குறித்தான விளக்கங்களையும் அவருடைய நாடகத்தையும் அந்த பாசாங்கு வேலைகளையும் பிரதமர் அவர்கள் திரௌபதி முர்மு அவர்கள், இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களிடம் எடுத்துரைப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக இந்தியாவுடைய திட்டமிடல், அது குறித்தும் அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த 9 இடங்களில் பயங்கரவாதிகளை அழித்தொழிக்கக்கூடிய இந்த செயல் குறித்தும், அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஆடக்கூடிய இந்த கபட நாடகங்கள் குறித்தும், உலக அரங்கில் இந்தியா இதற்கான துணை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் விவரங்கள் குறித்தும், மேலும் உள்நாட்டில் மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக எடுக்கப்பட்டிருக்கூடிய பாதுகாப்பு எச்சரிக்கைகள் குறித்தும் பிரதமர் மோடி இந்த சந்திப்பின் போது விளக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உள்நாட்டுக்குள்ளாக அந்த எல்லை ஓரங்களிலும் கடல் வழிகளிலும் வான் மார்க்கமாகவும் எந்த வகையிலும் யாரும் ஊடுருவாத அளவுல இந்திய ராணுவம் முப்படைகளை கொண்டு தயாராக இருக்கிறது என்ற விவரங்களையும் பிரதமர் மோடி திரௌபதி முர்மு அவர்களிடம் விளக்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தாக்குதல் என்பது மிக முக்கியமான ஒரு தாக்குதல். அதாவது இந்தியா மீதோ அல்லது இந்தியர்கள் மீதோ யார் ஒருவர் கை வைத்தாலும் அவர்களை சும்மா விட மாட்டோம் என்று இந்திய ராணுவத்தினுடைய திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதலாகவும் இருந்திருக்கிறது. அதே நேரத்துல அப்பாவி மக்கள் மீது குண்டு போடுவது போன்று மற்ற நாடுகள் நடத்துவது போன்று இல்லாமல் பயங்கரவாதிகள் மீது மட்டுமே இந்த தாக்குதல் நடத்துவோம் என்று அறத்துடன் ஒரு தார்மீக தர்மத்துடன் இந்திய ராணுவம் செயல்பட்டு இந்த
தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இது குறித்தெல்லாம் இந்த சந்திப்பின் போது பிரதமர் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு விளக்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என சொல்லக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்த தாக்குதல் என்பது முதற்கட்ட தாக்குதல் எனவும் இந்திய ராணுவத்தின் மூலமாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஆற்றக்கூடிய எதிர்வினைகளும் இதற்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான் தயாராக இருக்கும் என்று சொல்லக்கூடிய நிலைகளிலும் இந்தியாவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாத அளவுக்கு மிக சாதுரியமாக இந்திய அரசாங்கம் செயல்படக்கூடிய இந்த நேரத்துல இதன் குறித்தான முழு விவரங்களையும் அறிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்தியாவின் உச்சபட்ச பொறுப்பான குடியரசுத் தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்தும் பிரதமர் மோடி அடுத்த கட்ட விவரங்கள் குறித்து விவரிப்பார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுதுதான் அமைச்சரவை கூட்டம் நிறைவுபடுத்திருக்கிறது. அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் சொல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த கட்டமாக உடனடியான நடவடிக்கையாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை எல்லைக்கு செல்லும்படி பிரதமர் மோடி அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். அந்த சந்திப்பு தொடர்பாகவும் அவர் அங்கு சென்று செய்யக்கூடிய பணிகள் தொடர்பாகவும் அடுத்த கட்ட திட்டமிடல் தொடர்பாகவும் திரௌபதி முர்மு அவர்களுக்கு பிரதமர் மோடி விளக்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.